தென்றல் அரசு 70 ஆண்டு காலமாக திமுக, அண்ணா திமுக இவர்களுக்கே நாம் மாற்றி 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 ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம். இப்போ எண்ணற்றவர்கள் எனக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் சொன்னாங்க, சுடுகாடு கொடுத்தாங்க எடுத்துக்கினாங்க, காவா கட்டுன்ற பேரில் கொள்ளை அடிக்கிறாங்க, காவா முறையாக கட்டல, விலக்கு போடல, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை, கல்வி இல்லை, கல்வி வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது, தரமான கல்வி இல்லைன்னு. ஆனால் இன்னும் 4 மாதம் எலெக்ஷன் வந்ததுன்னா இதே இந்த 70 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இதே திமுக அண்ணா திமுக வேட்பாளர் என்ன சொல்லுவார்? அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, தன்சிங் இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்வார்? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுடைய அடிப்படை பிரச்சனைங்க நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நாங்கள் எந்த பிரச்சனையை தீர்த்துருக்குறாங்க? நம்ம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியே போக தேவையில்ல. இன்னைக்கு பம்மலுடைய நிலைமை என்ன? நல்ல தம்பி ரோட்டினுடைய நிலைமை என்ன? இங்கே காமராஜபுரத்தினுடைய ரோட்டு சாலையினுடைய நிலைமை என்ன? எங்கே பார்த்தாலும் குண்டு குழி, தடிக்கு விழுந்தா அவன் காயம் இல்லாமல் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இவர்கள் என்ன அடிப்படை பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதே அனகாபுத்தூரில் இருக்குது, இங்கே உளவுத்துறை இருப்பீங்க, காவல்துறைகள் இருப்பீங்க, அனகாபுத்தூர் பேருந்து நிறுத்தம் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய இடம். ஒரு பெண்ணுக்கு உடல் உபாதை ஏற்பட்டால் சிறுநீர் கழிப்பதற்கு கழிப்பிடம் இல்லை. பல்லாவர பேருந்து நிலையம். இது மக்களின் அரசு, இது மக்களுக்கான அரசு, இது திராவிட மாடல். குறைஞ்சபட்சம் அனகாபுத்தூர் பேருந்து நிலையத்திலையும் சரி, பொழிச்சலூர் பேருந்து நிலையத்திலும் சரி, பல்லாவர பேருந்து நிலையத்திலும் சரி, பெண்களுக்கு அடிப்படை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சிறுநீர் போகக்கூடிய இந்த கக்கூசம் சரி, ஒரு கழிவறை சரி கட்ட துப்பு இருக்குதா அந்த திமுக கட்சிக்கு? மானங்கட்ட கட்சி. இதெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லி இதுக்கு நம்ம தொடர்ந்து ஓட்டு வேற போட்டு கிடக்கிறோம். இவர்களால் நாம் பலன் அடைந்தது யார்? பொதுமக்கள் நம்ம பலன் அடைஞ்சிருமா? இன்னைக்கு பல லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு கடன், உங்க மேல என் மேல கடன். அது யாருக்காக பெற்ற கடன்? ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்டர், ரோடு கான்ட்ராக்டர் காவா கட்டுறான், 10 கோடி ரூபாய் டெண்டரு. அவன் சொல்றான், நான் டெண்டர் எடுக்கும் போதே 2 கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்துட்டேன் எம்எல்ஏக்கு, சேர்மனுக்கு, வட்ட செயலருக்குன்னு சொல்லி. அப்படியாச்சும் முடிஞ்சு கட்டலான்னு பார்த்தா அது மட்டும் எலெக்ஷன் வந்துட்டு வேற ஒருத்தன் வந்துடுறான், அவனுக்கு மறுபடியும் 2 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் எப்படி காவாவை கட்டுறதுன்னு? அப்போ மக்களுடைய பொது பணம், மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குதுன்னா இந்த திமுக அண்ணா திமுக அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குது. இவர்கள் நமக்கானவர்களா? நம் மக்களுக்கானவர்களா? இந்த மண்ணுக்கானவர்களா? இதே பாருங்க, நம்ம பல்லாவரம் ஈபி இருக்குது, பல்லாவரம் ஈபி. எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் வந்து கட்டணம் கட்டின்னு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் பார்க்குறேன், அந்த 3 கவுண்டர் தான் இருக்குது. அந்த பல்லாவரம் ஈபி பில்டிங்கே ஒழுகுது இன்னைக்கு நிலைமை. அதே கருணாநிதி அவர் கடந்த 5 வருஷமா அவர் தான் இருந்தார். அவர் கட்டின ஒரு ரேஷன் கடை இன்னைக்கு ஒழுகுது. அப்போ இவர்கள் என்ன மாற்றத்தை கொடுத்தார்கள் மக்களுக்கு? எந்த ஒரு மாற்றத்துமே கொடுக்கல. இவர்கள் மாற்றத்தை கொடுக்க கூடியவர்களும் இல்லை. திமுக கொடுத்தாலும் சரி, அண்ணா திமுக கொடுத்தாலும் சரி, இந்த 2 கட்சியிலும் மாறி மாறி வரக்கூடியவர்கள் யார்? திமுக இருக்கிறவன் தான் அண்ணா திமுக போறான். இன்னைக்கு இருக்கிற செந்தில் பாலாஜியில இருந்து நம்ம இந்து அறநிலையத்தில் இருக்கிற சேகர் பாபுல இருந்து நம்ம வேலுசாமியில இருந்து அத்தனை பேர், முத்துசாமியில இருந்து அத்தனை பேர் யாரு? அண்ணா திமுக இருந்து திமுக வந்தவங்க தான், திமுகவில் இருந்து அண்ணா திமுக வரக்கூடியவங்க தான். அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி, மக்களுக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. விவேக் சொல்ற மாதிரி பாக்கெட் அவுத்து இப்படி காமிக்க வேண்டியதான், ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி வடிவேல் காமிக்கிற மாதிரி. திமுகவிலையும் அண்ணா திமுகலையும் உழைக்கவே முடியல, வாய்ப்பே இல்லைன்னு என்ன பண்றானுங்க? தாவேக்காக போறானுங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. செங்கோட்டையன் நீங்க யோசிச்சு பாருங்க. இவரு நாஞ்சில் சம்பத்துலாம் ஒரு திராவிட விவசாயி. அவன்லாம் வந்து ஒரு திராவிட சிந்தனையிலே கிடையாது, திராவிட விவசாயி. அவனுக்கு எப்படி காசு முக்கியமோ இவனுக்கு காசு முக்கியம். பாருங்க, இதே பல்லாவரத்தில் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் சக்கர நாற்காலியில் சுற்றி திரியும் சனியன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை வசப்பாடி இந்த நாஞ்சில் சம்பத்து. ஆனா நாஞ்சில் சம்பத்து என்ன பண்றான்? அங்க அவனுக்கு பழக்கத்துக்கு இடம் இல்லைன்னு ஒண்ணு அண்ணா திமுக போறான். அண்ணா திமுக பழப்பில்லைன்னு திராவிட சிந்தனையாளர்னா இப்ப திராவிட சிந்தனை எங்க போயிட்டான்? தாவேக்காக்கு போயிட்டான். இவர்களை நம்பி தான் நம்ம தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆறு, மலை, ஏரி, குளம், குட்டம்
இதெல்லாம் காணாமல் போனதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் மீட்கணும்னு என் உயிர அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றான். இருக்கிற மலையாச்சு பாதுகாப்போம், இருக்கிற மரங்களையாச்சு பாதுகாப்போம், இருக்கிற நீர்நிலையாச்சு பாதுகாப்போம். அதுக்காக என்ன பண்றான்? கரைபடாத கைகளை, இளம் வீரர்களை இந்த களத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் நிப்பாட்டுகிறான். நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க? மறுபடியும் இதே கருணாநிதி ஓட்டு போட போறீங்களா? இல்ல மறுபடியும் தர்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் என்ன செய்து பிடித்தார்கள்? இவர்களால் நம்ம அடைந்தது என்ன? ஒண்ணுமே கிடையாது. மண்ணு தான். சுடுகாடு கூட இல்லை. எனக்கு முன்னாடி சொன்னாங்க, எங்கன்னா சுடுகாட்டு இருக்குதா பாருங்க, சுடுகாட்டுல கையை கழுவுறதுக்கு தண்ணி இருக்குதா பாருங்க. அந்த மண்ணையும் கொள்ளாச்சிட்டு போயிடறானுங்க. இடுகாடு கிடையாதுங்க, மண்ணுக்கு சாப்பு இருக்குது. சுடுகாடு ஒரு மின் விளக்கு கிடையாது. ஜூது விளையாடுறது, கஞ்சா விளையாடுறது, அதுக்கு தான் அது பயன்படுது. அதே மாதிரி சுடுகாட்டு பேர்ல என்ன பண்றானுங்க? இருக்கிற கழிவு குப்பை எல்லாத்தையும் கொட்டினுக்கிறானுங்க. ஒரு திமுக காரன், ஒரு அண்ணா திமுக காரன் எதிர்த்து கேள்வி கேட்கிறானா? இந்த ஐயா சொன்னாரு, நேத்து அஸ்னாபுரம் பிரதான சாலையில ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டது. முன்னாடி போய் நின்னாரு என் வேட்பாளர். எங்க அண்ணன் செந்தமிழ் சிவன் கிட்ட உத்தரவு கேட்டாரு, நான் போயிட்டு வரணுமான்னு. வழக்கு விழாதானு. வழக்கு விழுறதுக்கு தான்டா நம்ம மக்களுக்கு தானே வேலை செய்ய வந்திருக்கிறோம். வழக்கு விழுந்தா விழுட்டா, போய் நின்றா, அடுத்தது நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி எங்க அண்ணன் செந்தமிழ் சிவன் அனுப்பி விட்டாரு. இப்படி இருக்கணும் கட்சிக்காரன், மக்களுக்காக இருக்கணும். ஆனா திமுக அண்ணா திமுக இருக்காங்களா? இதே அனகாப்பூர்ல எத்தனை மக்களை இடிச்சு தள்ளினாங்க. குடிசைகளை எவ்வளவு பேர் வயிறு வாயாடும் முழுவாம இருக்கிற பெண்கள்லாம் கதை காலி பண்ணாங்க. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யாரு? அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்தது யாரு? அப்பெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்க சொல்லி இதே திமுக காரனுக்கும் அண்ணா திமுக காரனுக்கும் தெரியாதா? அவங்கிட்ட 10,000, 20,000, 30,000, 50,000, 1,00,000 கமிஷன் கேட்கும்போது மட்டும் அவங்க நல்லா இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப அந்த இடத்தை இடிக்கும் போது யாராவது வந்தார்களா? அப்பவும் வந்து நின்னது மாற்று கட்சிகளோட உறுதுணையா முன்னாடி நின்னது நாம் தமிழர் கட்சி தான். எங்க அண்ணன் சீமா 2 வாட்டி வந்தாரு. இப்படி தொடர்ச்சியா எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் முன்னாடி நிற்பது நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் தான். நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. ஆனா எவ்வளவு பேரு எங்க அண்ணனை வசப்படுறான், எங்க கட்சியை வசப்படுறான். ஏன்? உண்மையா பேசுறான் எங்க அண்ணன், சத்தியத்தை பேசுறான் எங்க அண்ணன், இந்த மக்களுக்காக நிக்கணும்னு சொல்றான் எங்க அண்ணன். ஆனா இவர்கள் திருட்டு பேமானி கும்பலுங்க. ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க, திராவிட மாடல்ஸ் ரவுடி கட்சிங்க. மக்களுக்கு ஏதாவது செய்யறானுங்களா? சொன்ன வாக்க காப்பாத்திக்கிறாங்களா? எங்களுக்கு ஆட்சி, நாங்க ஆட்சிக்கு வரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நீட்டை நீக்கிறோம் சொன்னானுங்க திமுக காரனுங்க. நீக்கினானுங்களா? நீக்கல. அரசு ஊழியர்கள் எல்லாம், ஒப்பந்த ஊழியர்கள் நாங்க பணி நிரந்தரம் பண்றானுங்க. இன்னைக்கு வரையும் பணி நிரந்தரம் பண்ணானுங்களா? போக்குவரத்து ஓய்வூதியர்கள்லாம் அந்த 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம், எங்களுக்கு ஓட்டு போட்டு இதே திமுக சொன்னா நிறைவேற்றி கொடுத்தானுங்களா? நாங்க கேட்கிறோம், அதிகாரத்தில் இல்ல. ஆனா அவனுங்களும் என்ன பண்றானுங்க? அதிகாரத்தில் இருந்துக்கின்னு எங்களை போல கேட்டுக்கிறானுங்க. எதுக்கத்தாலும் மத்திய அரசு கொடுக்கல, எதுக்கத்தாலும் அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல. டேய், நாங்க தான்டா கேட்கணும், நீங்க எப்படா கேட்பீங்க? நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்களா? அதிகாரத்தை வச்சுக்கின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு? வெளியே வந்துருங்க. அதுதான் எங்க அண்ணன் சொல்றாரு, காலங்காலமா நம்ம ஓட்டு போட்டோம் இந்த திராவிட மாடல். ஏன்னா ஒரே காரணங்க, நம்ம தேசத்துல நம்ம தகப்பன் ஆள், அதான் காரணம். திமுக ஸ்டாலின், கருணாநிதி ஒரு தெலுங்கு, அவன் தமிழன் கிடையாது. அவனுக்கு உண்மையாலுமே தமிழன்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா இங்க இருக்கிற மலைகள் எல்லாம் அடிச்சு துருக்கி அது கொள்ளை அடிக்கிறதுக்கு விடுவானா? ஆத்து மக்களை கொள்ளை அடிக்க விடுவானா? சொல்லுங்க. திமுக அண்ணா திமுக எந்த வேறுபாடும் கிடையாதுங்க. தொழிலாளர் ஒடுக்கிறதுல திமுகவும் ஒண்ணுதான், அண்ணா திமுகவும் ஒண்ணுதான். எப்படி வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வை உயர்த்த கோரி ஒரு பேரணி நடத்தும் போது இதே திமுக காவல்துறை ஓட அடிச்சு அந்த மக்களை எப்படி ஒரு 42 பேரை சாவடிச்சாங்களோ அதை தான் அதிமுக எடப்பாடி அரசு செஞ்சது. அந்த ஸ்டெர்லைட்டு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு, இது வந்து எங்க சுற்றுப்புற மக்களுக்கு உகந்தது கிடையாது. நுரையீரல் பாதிக்கப்படுது, என் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் நோய்கள் வருது. இந்த ஆலையை மாற்றணும்னு சொல்லி அந்த மக்கள் கலெக்டர் ஆபீஸை நோக்கி மனு கொடுக்க போகும்போது இதே
அதிமுக அரசு அந்த உழைக்கும் மக்கள் தலைவர்களை குறிவைத்து சுட்டு கொன்னார்கள். திமுக அதிமுக எந்த வேறுபாடும் கிடையாது. எப்படி ஜெயலலிதாக்கு பிளேசன் ஹோட்டல் வழக்கில் 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை சொன்ன உடனே கோவையில் ஒரு பஸ்ஸில் 4 மாணவிகளை உயிரோடு எரித்து கொண்டார்களோ அதிமுக காரங்க, அவங்க இன்னைக்கு வரை ஜெயிலில் இல்லை, வெளியில் இருக்கிறானுங்க. அதே போல தான் அடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலினா அல்லது மு.க. அழகிரி போது இதே தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் 4 பேரை உயிரோடு அடிச்சு கொண்டானுங்க. அதனால திமுகவோ அதிமுக மக்களுக்கான ஒரு கட்சி கிடையாது. அது ஒரு பாசிஸ்ட் கட்சி, ஒரு மக்கள் விரோத கட்சி. இன்னைக்கு பிஜேபியை பத்தி திமுக பேசுது, அதிமுக பேசுது. பிஜேபியை கொண்டு வந்தது யாரு? இதே திமுக தான். திமுக தான் வாஜ்பாய் கூட கூட்டணி இருந்து 10 ஆண்டு காலம் மத்திய அரசு இருந்தது. சொல்ல போனா அதிமுக என்ற என் உறவுகளை எல்லாம் தெரிஞ்சுங்க. அதிமுக என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனைவி. யாருக்கு? மோடிக்கு. ஆனா திமுக என்பது யாருன்னா ஒரு கள்ள காதலி. அதிமுக செய்யாத கூட திமுக செஞ்சிடும். இன்னைக்கு செய்யற வேலை எல்லாமே இன்னைக்கு திமுக யாருக்காக இருக்குதுன்னா இதே பிஜேபிக்காக தான் இருக்குது. பிஜேபி என்ன சொல்றானோ அவன் கால நக்கத்துல முதல்ல நிக்கிறது திமுக தான். நீங்க நினைச்சு பாருங்க, இதே ஓமாந்தர தோட்டத்தில் கருணாநிதியை சிலையை வைக்கும் போது இதே பிஜேபியில் இருக்கிற வெங்கைய நாயுடு வர வச்சு சிலையை திறந்தானுங்க. ஆனா என்ன சொல்லுவானுங்க? நாங்க பிஜேபிக்கு எதிராளின்னு. அதே போல டெல்லியில இவங்களோட திமுக அண்ணா அறிவாலயத்தை திறக்க யாரு கூப்பிடுறாங்க? உள்துறை அமைச்சர். அவரை வர வச்சு என்ன பண்றானுங்க? திறக்கிறானுங்க. ஆனா வெளியில நான் சொல்றானுங்க எங்களுக்கு பாஜபி கொள்கை எதிரி, பிஜேபி கொள்கை எதிரின்னு. ஆனா பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிறது யாரு? திமுக தான். இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு நாக்கு சுத்தம் இல்லை, ஒரு வாக்கு சுத்தம் இல்லை, ஒரு கை சுத்தம் இல்லை. இந்த தமிழக மக்கள் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, இன்னும் பல அணுகுலைகளை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த மக்களை சாகடிப்போம். எயில் போன்ற நச்சு நாசகர திட்டங்களை நாங்கள் கொண்டுக்கிட்டு வருவோம். இந்த மக்கள் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக நமக்கு வேண்டுமா? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பணம் செலவழித்தாலும் பரவாயில்ல, நான் நடுத்தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் அடுத்த தலைமுறையாச்சு காசு இல்லாத தண்ணீரை குடிக்கணும், நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை வளம் கிடைக்கணும் சொல்ல போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் வேண்டுமா என்பதை நீங்க முடிவு பண்ணணும். என் உறவுகளே, எங்க அண்ணா பேச மாட்டேன், எனக்கு இதுவரையும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.